அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே வரோம். அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இப்போ ரீசண்டாக வெளியிட்ட ஒரு இதுதான், இந்த அசிஸ்டண்ட் இன்ஜினியருடைய ஃபிசிக்கல் சிவி விட்டுருக்காங்க. அதாவது யாருக்கு அப்படின்னா, நம்மளுடைய இப்போ இந்த கடந்த முறை கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் நடந்து சரியாக சிவி அப்லோடு பண்ணாமல் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கில் வெற்றி பெற்று அதன் மூலமாக இப்போ திரும்ப உள்ள வந்திருக்கக்கூடிய இந்த 109 பேருக்கு ஃபிசிக்கல் சிவிக்கான அழைப்பாணை விட்டுருக்காங்க. இது மிகப்பெரிய இது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன் அப்படின்னா, நம்ம நேற்று ஒரு வீடியோ ஒரு 2ஆம் நாள் வீடியோ போட்டிருந்தோம். திரும்ப டிஎன்பிஎஸ்சி மேல்முறையீடு பண்ண போகிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் அப்படிலாம் கிடையாது, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி உண்மையிலே டிஎன்பிஎஸ்சி ஒரு மிகப்பெரிய என்ன அப்படின்னா, கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை அவங்க அக்செப்ட் பண்ணி அதை ப்ராப்பராக இருக்கும் சமயத்தில் அவங்க எக்ஸாம் எழுதி குவாலிஃபை ஆகி சிவி சரியாக அப்லோடு பண்ணாமல் ரிஜெக்ட் செய்யப்பட்ட 832 பேர் தேர்வு செய்யப்பட்டாங்க. அதில் 109 பேர் தான் இந்த பாதிக்கப்பட்டது, சரியாக சிவி அப்லோட் பண்ணாமல். ஸோ அந்த 109 பேரோடைய சிவி சரியாக அப்லோட் பண்ணாதவங்களுக்கு இப்போ ஃபிசிக்கல் சிவி கூப்பிட்ருக்காங்க. இது கவுன்சிலிங் கிடையாது, அவங்க ஃபிசிக்கல் சிவியை மட்டும்தான் கூப்பிட்ருக்காங்க. அது அதுதான் அந்த டிஎன்பிஎஸ்சியோடைய இதில் போய்கிட்டு இருக்குது. இதை கிளிக் பண்ணால் உள்ளே போகல. ஆனால் நம்ம இந்த 109 பேரில் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் 9ஆம் தேதி அவங்கள கூப்பிட்ருக்காங்க ஃபிசிக்கல் சிவிக்கு. இப்போ 109 பேர்த்துக்கும் 109 கம்மி தானே, ஸோ ஒரு நாளில் எல்லோரையும் கூப்பிட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 109 பேரையும் அவங்க சிவி கூப்பிட்டு அதில் அவங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. அதில் யாருக்கு ப்ராப்பராக இருக்கோ அவங்கள அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க கூப்பிட்டு போவாங்க. ஸோ இதுதான் இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா, இதனால் என்ன அப்படின்னா, ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட 832 பேருக்கும் ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஏன்னா ப்ராக்ரஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று போஸ்டிங் போட்டால் எல்லாருக்குமே ஆர்டர் கொடுத்துருவாங்க. அப்போ எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க. நம்ம பல பேர் நம்மகிட்ட ஃபோனில் பேசியிருக்காங்க. இந்த ஏஐ தேர்வு செய்யப்பட்டவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவாங்க, சார் எல்லாமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்போது கேஸ் போட்டாங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்குலாம் இந்த ஒரு 7 மாதம் 8 மாதம் வேஸ்ட்டாக போனது உண்மை தான். ஏன் அப்படின்னா, வழக்கு போட்டது ஏப்ரல் மாதம், அதாவது 3ஆவது மாதம் மார்ச் மாதம் வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இப்போட ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் அடுத்த மாதங்கும்போது இன்னும் மந்த் ஆடாகிட்டே இருக்கும். ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவ்வளோனா பொறுத்தீங்க, இன்னொரு கொஞ்ச நாள் பொறுங்க, அவங்களுடைய ப்ராக்ரஸ் ஆரம்பிச்சிருச்சு, பரவாயில்ல. ஸோ அதனால இந்த ஏற்கனவே நடந்து முடிந்த ஏஇ வழக்கு ஃபுல்லாக ஏஇ பற்றி யாருமே ஃபீல் பண்ண தேவையில்லை, எல்லாம் முடிஞ்சு அவங்க அடுத்த ப்ராக்ரஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அடுத்து அவங்கள ஃபிசிக்கல் சிவி கூப்பிட்டு அதில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்படுறாங்களோ அவங்களுக்கு கவுன்சிலிங் வைக்கிறாங்களா இல்லை வேறு எதுவும் கனெக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியலை. பண்ணிவிட்டு எத்தனை பேர் தேர்வு செய்யப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் கம்யூனிட்டி வாரியாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு அவங்க புதுசாக க்ரியேட் பண்ணி அதில் அவங்கள தேர்வு செஞ்சு அப்புறம் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டக்கூடிய 832 பேரோட இவங்களை ஆட் பண்ணி ஒரே தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம என்ன இருந்தாலும் ப்ராப்பராக அப்லோடு பண்ணுவோம். இன்னமும் சொல்கிறது தான், யார் என்ன சொன்னாலும் நீ நம்பாதீங்க. கேஸ் போடுவோம்னாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட சொல்லியிருந்தாங்க, இப்படின்னாங்க அப்படின்னாங்க. நம்ம சொன்னோம், அதை எதையும் நம்பாதீங்க. யார் என்ன சொன்னாலும் அதுக்கு ப்ரூஃப் கேளுங்க, அதான் முக்கியம். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸோ ஏஐ எக்ஸாம் எழுதி இது யாருக்குன்னா, இந்த யாரெல்லாம் சரியாக சிவி அப்லோட் பண்ணால் விட்டுருக்காங்களோ அவங்களுக்கு ப்ராப்பராக எஸ்எம்எஸில் லிங்க் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மெயில்லையோ எஸ்எம்எஸ்லையோ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம அதையும் அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ யாருக்கெல்லாம் எஸ்எம்எஸ் போயிருக்கோ, யாருக்கெல்லாம் மெயில் போயிருக்கோ அவங்க அடுத்த ப்ராக்ரஸை மூவ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் 109 பேரில் இருந்து உங்களுக்கு வரலை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஆர்டியான்னு கேட்டு டிஎன்பிஎஸ்சி கால் பண்ணி நாளைக்கு காலையில் பேசுங்க. ஏதாவது டவுட்னால் நீங்கள் கேளுங்க. தேங்க்யூ.